மனமாற்றம் என்பது தன்னிலிருந்தும் அடுத்தவர்களிடமிருந்தும் இறைவனிடமிருந்தும் அந்நியப்பட்ட நிலைகளிலிருந்தும் திரும்பி உண்மையாக தன்னை அறிந்து அடுத்தவர்களுக்காக இறைவனில் மனம் விரும்பி வாழ்வதாகும். தவக்காலம் என்றால் ஆளுக்கொரு வேஷம் நாளுக்கொரு நடிப்புக்குரியதல்ல. எல்லா காலமும் இறைவன் காலம்தான். எல்லா செயல்களும் இறைவனுக்காகத்தான். ஆனால் எந்த காலத்தையும் விட தவக்காலத்தை திருச்சபை ஏன் முன்னிலைப்படுத்த வேண்டும்? மற்ற காலங்களில் இறைவனின் புகழ்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய வசந்த காலம், அதாவது இறைவனை அறிந்து ஆராதிக்கும் காலம். தவக்காலம் மட்டும்தான் ஒவ்வொருவரும் தன்னை அறிகின்ற காலம், தன் நிறை குறைகளை ஆய்ந்தறிந்து விடுபடுகின்ற காலம், பாவ வாழ்க்கையை தணிக்கை செய்து இறைவனிடம் நற்சான்று பெறுகின்ற காலம். எனவே தனது பாவங்களை பட்டியலிட்டு அதில் எதையாவது ஒன்றை நிரந்தரமாக எவன் விட்டு விடுகின்றானோ அவன்தான் மனிதன். நம்மை மீட்க வேண்டும் என்ற லட்சிய வெறியில் ஒரு எள்முனை அளவு கூட பின்வாங்கியதில்லை இயேசு. நம்முடைய அக்கிரமங்கள், அகந்தை, ஆணவங்களை தாம் புதையுண்ட குழிக்குள் உரமாக போட்டு அதில் முளைத்தெழுந்த ஞான விருட்சம் இயேசு. அவருடன் நாமும் உயிர்க்க வேண்டுமானால் நாம் பருவகால பக்தர்களாக வாழ்ந்து பயனில்லை. எல்லா காலத்தையும் அவருக்கு ஏற்புடையதாக்க முயல வேண்டும். அதற்கு இறைவனை எண்ணி தன்னை வருந்திக் கொள்வதை விட தன்னை எண்ணி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வது ஒன்றே உண்மையான தவமாகும். கடவுள் எல்லா காலத்தையும் தமது இணையற்ற அன்பால் ஆசீர்வதிக்க கூடியவர். எனவே எத்தகைய எல்லையற்ற ஆசீர்வாதத்தால் ஆட்கொள்ளப்பட வேண்டுமென்றால் நிலையான மனமாற்றம் தேவை. மனமாற்றம் என்பது தன்னிலிருந்தும் அடுத்தவர்களிடமிருந்தும் இறைவனிடமிருந்தும் அந்நியப்பட்ட நிலையிலிருந்தும் திரும்பி உண்மையாக தன்னை அறிந்து அடுத்தவனுக்காக இறைவனில் மனம் விரும்பி வாழ்வதாகும். உண்மையான மனமாற்றம் என்பது ஒருவரின் சிந்தனை, உணர்வு, செயல்பாடு, உறவுமுறை ஆகியவற்றில் அடங்கியுள்ளது. எனவே மனித வாழ்வின் எதிர்காலம் என்பது நிகழ்காலத்தில் நாம் செலுத்தும் வாழ்க்கையின் போக்கினால் அமைகின்றது என்பதால் ஒவ்வொருவரும் நிகழ்காலத்தையும் நாம் பொறுப்பாக பயன்படுத்தி நல்லுறவை வளர்த்து விடுதலை உணர்வுடன் மகிழ்ச்சியில் திளைத்து இறை அமைதியை அன்றாடம் சற்று நேரம் சுவைத்து பார்ப்போம். நம்மில் நிகழும் மனமாற்றம் அன்றாட வாழ்வு நிகழ்வுகளில் குன்றின் மீது விளக்காக வெளிப்படட்டும்.